சட்டத்திற்கு புறம்பாக பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் மனு செய்துள்ளார். அதற்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவில் மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் இவர்களை அனைவரையும் குறிப்பிடும் வகையில் ஒரு அதிரடியான தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்துள்ளது. உங்களுடைய பட்டாவில் உங்களுக்கே தெரியாமல் வேறு ஒருவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்பதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு நடக்காது என்பதிலே கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது, அவர்கள் கொடுத்த உத்தரவினுடைய ஆர்டர் காப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கேஸ் சம்மந்தமான ஆர்டர் காப்பி வேணும் அப்படின்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இவருடைய பட்டாவில் இவருக்கே தெரியாமல் இல்லீகலாக 2 பெயர்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதை நீக்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு செய்கிறார். வட்டாட்சியர் அலுவலரிடம் மனு செய்கிறார். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் நீங்கள் டிஆர்ஓ அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என வட்டாட்சியர் கூறியதும் அவர் டிஆர்ஓ ஆஃபீஸில் போயிட்டு இது சம்பந்தமாக மனு செய்கிறார். இதற்கும் மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களிடமும் மனு செய்கிறார். இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விரக்தி அடைந்த இவர் நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என முடிவு செய்து நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்பதை தெளிவாக பார்ப்போம். அந்த மனுவிற்கு உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்தது என்பதையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிற்கு பதில் அளிக்கப்பட்டுள்ள இந்த ஆர்டர் காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். In the High Court of Jurisdiction at Madras, வழக்கு தொடர்பவர் யார் அப்படின்னா ஜான் கேண்டி அப்படின்றவர் தான் இதுக்கு கேஸ் போடுறாரு. இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது யார் அப்படின்னா நீதியரசர் மிஸ்டர் வேல்முருகன் அவர் தீர்ப்பு சொல்கிறாரு. எப்போ அப்படின்னா 8/11/2023 அப்போ நடந்த இந்த கேஸுக்கான ஆர்டர் காப்பி தான் இது. ஓகே, யாருக்கு ஆப்போசிட்டாக மனு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அடுத்து ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அடுத்து தாசில்தார், அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுது 5 பேருக்கு ஆப்போசிட்டாக இந்த மனு தாக்கல் செய்கிறாங்க. சரியா? ஓகே, அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சரியா? அவர் நீதியரசர் சொல்கிறாரு, இதுபோல் ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. யாருக்குன்னா அந்த 5 பேருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இதுபோல் தேதிகளில் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள விவரம்படி இவருடைய பட்டாவில், அதாவது ஜான் இர்கலி அவருடைய பட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இல்லீகல் என்ட்ரி, அந்த பட்டாவில் இல்லீகல் என்ட்ரி குமரேசன் மற்றும் சாரதா தேவி என இருவருடைய பெயர் இதில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இருவருடைய பெயரை நீக்கக்கூட்டி இவர் மனு செஞ்சுள்ளார் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு இதில் சொல்கிறாங்க. அவருடைய பட்டாவில் 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஒன்று குமரேசன் மற்றும் சாரதா தேவி. இந்த பட்டாவில் இணைக்கப்பட்டுள்ள, அதாவது நம்பர் கொடுத்துட்டாங்க, சரி, எஸ்எஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எஃப் நம்பரில் இணைக்கப்பட்டுள்ள இந்த கூடுதலான பெயரை நீக்கம் செய்யணும். அது சம்பந்தமாக உடனடியாக விசாரணை நடத்தி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 5 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் காப்பி சம்மந்தமாக அது ஒரு ஆர்டர் ப்ரொசீட் பண்ண சொல்ல அந்த 5 பேர்கிட்ட நீங்கள் ஆப்போனண்ட் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்டாக எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஓகே, இந்த 5 பேர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதுபோல் ஒருவர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. அந்த வழக்கில் கூறப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய பட்டாவில் கூடுதலாக 2 பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த இல்லீகலாக சேர்க்கப்பட்ட பெயரை நீக்க வேண்டி எங்கள் கிட்ட கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காரு. நீங்கள் அதை சப்மிட் பண்ணி உடனடியாக விசாரித்து இது நடவடிக்கை எடுங்க அப்படின்றத மற்ற அந்த 5 அதிகாரிகிட்ட கேட்குறப்ப அவங்க ரிப்ளை பண்ணாததால் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுத்துட்றாங்க. என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா த கோர்ட் டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ட் கன்சிடர் த பெட்டிஷனர் கொடுத்துட்டு கீழே டேட் கொடுத்துருக்காங்க. பாஸ் த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. என்ன பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே 2 மந்த்துக்குள்ளே 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக விசாரித்து, சரியா, இவர் கொடுத்துருக்கிற இந்த வழக்கு சம்மந்தமாக விசாரித்து நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருடைய நீக்கம் செய்யணும் அப்படின்றத அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோர்ட்டினுடைய உத்தரவின் பேரில்
இவர்கள் வந்து உடனடியாக உரிய விசாரணை நடத்தி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பட்டாவில் இல்லீகலாக சேர்க்கப்பட்ட பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கோர்ட் வந்து இந்த 5 அதிகாரிகளுக்கு யார் யாருக்கு இந்த 5 பேருக்கும் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆர்டிஓ அண்ட் டிஆர்ஓ அண்ட் தாசில்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்கிறாருங்க. அவங்க முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 பேர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த 2 பேர் விட்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. அவங்களுடைய சைடு வந்து நியாயமான கோரிக்கைகள் இருக்கா அப்படின்றத கேட்டு, இவருடைய கோரிக்கை இருக்கான்னு கேட்டு, அவங்க 2 பேரையும் இவரடியும் உடனடியாக விசாரித்து 2 மாத காலத்திற்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கான அறிக்கை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு பாருங்கள், சரியா செம்ம ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, மறுபடியும் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. எப்போ ஃபைல் ஆகுது அப்படின்னா 2025ங்க, சரி 8/4/2025 அதாவது மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து கேஸ் ஃபைல் ஆகுது. அதுக்கான ஆர்டர் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 28/4/2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்த தீர்ப்பு தான் இது. ஓகே, இதில் யார் வந்து கேஸ் போடுறதுனா அதே பர்சன் தான், சரியா ஜான் கேண்டின்றவர் தான் மறுபடியும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். அதுக்கு வந்து நீதியரசர் மிஸ்டர் வேல்முருகன் அவரே தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ பண்ணலையா, அந்த பிடிஎஃப்பில் 2023 கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த கலெக்டர் மாறி இருப்பாங்க, விஓ மாறி இருக்கலாம், வட்டாட்சியர் மாறி இருக்கலாம். அவர்கள் பெயரை குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, சரியா. இது போல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் பேர் என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு. அடுத்து வந்து டிஆர்ஓ சரியா ஷர்மிளா அப்படின்றத கொடுத்துட்டாரு. அப்புறம் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. மணிவேல் வந்து தாசில்தார். இவங்க 4 பேர் வந்து போட்டு அவர் கீழே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ், சரியா இந்த பெட்டிஷன் வந்து தாக்கல் ஆகுது. இந்த பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா. இவங்க வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். மொத்தம் வந்து 5 பேர், சரி 5 பேருக்கு அகெயின்ஸ்டாக மறுபடியும் என்ன ஆகுது, வழக்கு வருது. இந்த கேஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இது கண்டெம்ட் பெட்டிஷன் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அதாவது 2003ஆம் ஆண்டு போடப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து சொன்னீங்க. அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த 2 பேருடைய பேரை வந்து நீக்கி உரிய விசாரணை நடத்தி நீங்கள் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகுது. பெட்டிஷனர் ஜான் சாண்டி அவர் வந்து குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, சார் 2023ஆம் ஆண்டு நீங்கள் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணீங்க இது போல் விசாரிக்க சொல்லி. அதே போல் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நானும் என்னுடைய ஆப்போனண்ட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதா மற்றும் குமரேசன், சரியா அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டாங்க. 2 சைடும் வந்து போகணும். அவங்க சைடு என்ன அப்படின்னா அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக சம் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் தேவைப்படுது அப்படின்றத அவங்க சொன்னதால் நானும் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டேன். சரி ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் தயாராகிடும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு சரியா அந்த ஜான் கேண்டிங்கிறதுலேயே அவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 வயசு இருக்கும். அந்த வயசில் அவர் திரும்ப 2024 அவர் போன டேட் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்தந்த டேட்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. போகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போனண்ட் வந்து வராமல் போயிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போனண்ட் வந்துட்டார் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து பிஸியாகிடுறாரு, அவர் இல்லாமல் போய்ட்டுறாரு. இதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி நானும் வந்து போயிட்டே இருக்கேன், அவரும் வந்து இல்லாமல் போய்ட்டார், இல்லை ஆப்போனண்ட் வந்து இல்லாமல் போயிடுறாங்க. இப்படியே தான் வந்து காலம் வந்து போயிடுச்சு அப்படின்றத அவர் எடுத்து சொல்கிறாரு. இப்போது இந்த 5 பேர் சொல்கிற பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ மாவட்ட ஆட்சியரும் சரி, இப்போ டிஆர்ஓ அண்டு ஆர்டிஓ அண்டு வந்து தாசில்தார் அண்டு விஓ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், சரியா. அதாவது பார்த்தோன்னா நீதிமன்றம் கொடுத்தோம், அந்த ஆர்டர் வந்து நாங்கள் ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்காது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்ட பிறகு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு மாறினதால் இதை வந்து என்னால் கவனிக்க
கவனிக்க முடியலை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் மற்ற தாசில்தார் சரி, ஆர்டிஓ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க்கினுடைய ஹார்ட் ஒர்க்கின் காரணமாக, வேலைப்பளு காரணமாக இதை எங்களால் கவனிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து கேம்ப் எல்லாம் ரன் ஆகுது. அந்த கேம்பில் போயிட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ரன் பண்ணி கொடுக்கணும். இதுபோல் வந்து அரசு சார்பான இந்த இப்போது திட்டம்லாம் நடக்குது இல்லையா, அரசு சார்ந்த முகாம்கள், அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பிஸியாக இருந்ததால் இதில் வந்து எங்களால் கவனம் செலுத்த முடியலை அப்படின்றத அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. சரியா, வேலைப்பளு காரணமாக எங்களால் செய்ய முடியலை அப்படின்றது தான் அவங்க ஒரு ரீசனாக எல்லா அதிகாரியும் அவங்களுடைய காரணத்தை வந்து இந்த கேஸில் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சன்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சரியா 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. இப்போ 5ஆவதாக இருக்கிறது அப்படின்னா வில்லேஜ் ஆஃபீஸர். சரி, அவர் கொடுத்துருக்கிற ரீசன் இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தளர்வுகள் வந்து நீதிமன்றம் கொடுக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, மற்றவர்களுடைய காரணங்கள் ஏற்றுக்கல, பட் இந்த விஓனுடைய காரணங்கள் மட்டும் அப்செட் பண்ணிக்கினாங்க. இந்த 5th ரெஸ்பாண்டன்ட் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நாள் தான் ஆகுது. இந்த கேஸ் பற்றி எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து தெரியவே இல்லை. சரியா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டுடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அதிகாரமும் கிடையாது. சரியா, ஒருவருடைய பெயரை நீக்கவும் சேர்க்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. தாசில்தாருக்கு இருக்குது. தாசில்தாரினுடைய சபார்டினேட்டு தான் வந்து விஓ ஆஃபீஸர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து விஓ ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான வந்து தண்டனையோ ஆர்டரோ எந்த ஒரு அபராதமோ வந்து விதிக்கலை. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுது நீதிமன்றம். ஓகே, கோர்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 3 பேர், முதல் 3 பேர் இருக்காங்க இல்லையா, ரெஸ்பாண்டன்ட் 1 2 3 சுப்பீரியர் ஆஃபீஸர், இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு அதிகாரம் உள்ளவருங்க. மாவட்ட ஆட்சியரும் சரி, தாசில்தாரும் சரி, டிஆர்ஓ, இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தும் கோர்ட்டினுடைய ஆர்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அலட்சியப்படுத்திட்டாங்க, செயல்படுத்தலை. சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த 13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, த கோர்ட் சூப்பராக கொடுத்து 1 and 3 பிகின் சுப்பீரியர் ஆஃபீஸர் இன் த 4th ரெஸ்பான்சஸ் ஹேவ் டு மானிட்டர் த ப்ரொசீடிங். சரி, இவங்க வந்து கண்டுக்கல அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஆர்டரை வந்து மதிக்கலை, பாஸ் பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. 5th ரெஸ்பாண்டபிள் வில்லேஜ் ஆஃபீஸர், சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகாரம் இல்லாததால் அவங்க சொல்லிக்கிற ரீசனை வந்து அப்செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த கேஸை வந்து சொல்லியும் நீங்கள் வந்து செயல்படுத்தலை அப்படின்றத வந்து நீதிபதிகள் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் இதுதான் வந்து டீட்டெயில் இருக்குது. இந்த முதல் 3 ஆஃபீஸர்னுடைய காரணங்கள், சரி, அவங்களுக்கு வேலை போல் அதிகமாக இருந்துச்சு, இது போல் வந்து காரணங்கள் இது எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத வந்து நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க சொன்ன வந்து ரீசன், சரியா, த ரெஸ்பான்ஸ் 1 and 3 நாட் ஃபாலோயிங் த கோர்ட் ஆர்டர் பிகின் த சுப்பீரியர் ஆஃபீஸர். சரி, இந்த 19 கிளியராக கொடுத்துட்றாங்க. சரியா, திஸ் த கம்ப்ளீட்டட். அவங்க சொன்ன ரீசன் வந்து அப்செட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இல்லை உங்கள் டீட்டெயில்ஸு அப்படின்றத கிளியராக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த ரெஸ்பாண்டன்ட் 1 and 4 திஸ் பனிஷ்டு, அவங்க வந்து பனிஷ் பண்ணுறாங்க. என்ன பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுக்குறாங்க. பனிஷ்மெண்ட்டை நாங்கள் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அக்ரான் வித் த கோர்ட் பாசஸ் த ஃபாலோயிங் ஆர்டர். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதற்கு உட்பட்டவர்கள் தான், சரியா, அப்படின்றதையும் கூப்பிட்டு அதுக்கான பனிஷ்டு என்ன அப்படின்றதும் வந்து கோர்ட் வந்து கண்டெம்ப்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இவர்களுக்கு பொருந்தும் அப்படின்றதும் சொல்லி அவங்களுடைய பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா, இப்போது தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4th ரெஸ்பாண்டன்ட், சரியா, கிளியராக கொடுத்துட்டாங்க. 4th ரெஸ்பாண்டன்ட்க்கு வந்து பார்த்தோன்னா 1 மாத சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க.
எம்ப்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கிளியராக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. த ஃபோர்த் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பே த ஆல்மோஸ்ட் இன் திஸ் த 1 month சேலரி, அவருடைய ஒரு மாத சம்பளத்தை பெட்டிஷனருக்கு வந்து கொடுக்கணும், டைரக்டருக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்றத இந்த தாசில்தார், அதாவது ஃபோர்த் ரெஸ்பாண்டன்ட் வந்து தாசில்தார் தான். அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையும் அவருடைய ஒரு மாத சம்பளமும் அபராதமாக முதல்ல வந்து கொடுக்குறாங்க. சரியா? இந்த வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, வேறு ஒன்றும் சூப்பராக சொல்லியிருக்காங்க பாரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாதம் வந்து சிறை தண்டனை வித் வந்து 1 month சேலரி சொல்லிவிட்டு கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டான். ஒருவேளை அவர் வந்து அந்த ஒரு மாத சேலரி கொடுக்க தவறினால் சில மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 days, அதாவது கூடுதலாக இன்னும் 10 நாள் நீ சிறையில் இருக்கணும் அப்படின்றத ஒரு தீர்ப்பாக வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த அதிகாரிக்கான வேறு லெவல் தீர்ப்புன்னு சொல்லலாம். ஓகே, மற்றவர்களுக்கு என்ன, அதாவது 1 to 3 சரியா, ஃபோர்த்துக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ 1 to 3 இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து அபராதம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10,000 rupees ஒன்லி மற்ற கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைனல் அமௌண்ட்டு டோட்டலி வந்து 30,000 வந்து அவருக்கு வந்து பெட்டிஷனருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றது ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் ஆய்வாளர் அவருக்கும் ஆர்டிஓ டிஆர்ஓ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாயும், தாசில்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத சிறை தண்டனை வித்து வந்து அவருடைய ஒரு மாத சம்பளமும், 4 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ட் வந்து அவமதிப்பு வழக்கு, கோர்ட்டை அவமதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வழக்கு இது. இந்த வழக்கு என்ன ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு, லேட்டஸ்டான தீர்ப்பு, இந்த வருடத்தில் வந்து லேட்டஸ்ட் தீர்ப்பு, ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கு கீழே ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஓகே 1 செகண்ட். ஓகே, அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த ஒரு மாத சிறை தண்டனை கொடுத்துரு அவருக்கு வந்து அப்பீல் பண்ணுறது அந்த அப்பீல் வந்து பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை, மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணுவாங்கள்ல, அந்த அப்பீல் பண்ண தவறினால் இந்த ஒரு மாத சிறை தண்டனை வந்து பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பீல் பண்ண மாட்டாங்க. சரி, பண்ணாலும் அங்கே போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சிறை தண்டனை வந்து கிடைக்கும். சரியா? அதை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்பீல் பண்ணது இப்போ நம்ம மேல்முறையீடு செய்வோம் இல்லையா, அதுபோல் வந்து நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அது மேல்முறையீடு செய்யணும் விருப்பப்பட்டால் செய்யலாம். அப்படி செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதே போல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களுடைய பட்டாவில் சம்பந்தமே இல்லாத வேற ஒருடைய பேர், சரியா, இன்னொரு ஆர்டரும் பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோ இல்லை வந்து பணியில் இடமாறுதல் செய்யப்பட்ட சென்றிருந்தால் இப்போது இருக்கிற அதிகாரிகள் வந்து இவருக்கு வந்து இந்த பெயர்கள் வந்து நீக்கி உரிய விசாரணை நடத்தி இவருடைய பட்டாவில் அவங்க 2 பேருடைய பெயரை வந்து நீக்கணுமா வேணாமன்றதை டிசைட் பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம பட்டாவில் நமக்கே தெரியாமல் 2 பேருடைய பெயர்கள் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் சொன்ன அந்த ரூட் பிரகாரம் வந்து போகலாம். சரியா? ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இவர் வந்து இவருக்கு பாராட்ட, இந்த ஜான் கேண்டிக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா விடாமுயற்சி, தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சி செஞ்சுருக்காரு. அப்படி பண்ணதால் இவ்வளவு பெரிய வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தீர்ப்பு தான் மிஸ்டர் வேல்முருகன் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காரு. அவமதிப்பு வழக்கை தொடர்ந்ததால் ஜான் கேண்டிக்கு வந்து நம்ம உண்மையிலே பாராட்டு தெரிவிக்கலாம். இதுபோல் வந்து ஒரு துணிச்சலான ஒரு விஷயங்கள் சரியா திரும்ப நம்ம முயற்சிக்கும் போது நமக்கான வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? நம்ம வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா சும்மா வந்து ஏதோ ஒரு பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறதில்ல, ஜட்ஜ்மெண்ட் காப்பியோடு தான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டி வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். சரி, ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டெலகிராமில் இதனுடைய பிடிஎஃப் கொடுக்குறேன், வந்து படித்து பாருங்கள். இதுபோல் லீகலான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலில் இதுபோல் சொத்து சம்மந்தமான லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சரியா உயில் வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா,
இப்போ வந்து தான செட்டில்மெண்ட் எழுதுகிறப்போ அதை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தான செட்டில்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது முதல் எல்லா டீட்டெயிலும் வீடியோ கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு தகவலுங்க, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள், அதுக்கான பிடிஎஃப் லிங்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், A to Z எல்லா டீட்டெயிலும் நேரடியாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆதார் துறை வேலைவாய்ப்பு, எல்லா வேலைவாய்ப்பும், மாவட்ட வேலைவாய்ப்பு, இதுபோல் வந்து கான்ஸ்டபிள், போலீஸு, இதுபோல் வந்து வெளிநாட்டு ஐடி துறை, இதுபோல் சம்மந்தமான அனைத்து வேலைவாய்ப்புகள் பற்றியும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இதுபோல் லீகலான விஷயங்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.